இப்போ ராகு போச்சு விஷத்தன்மையை கொடுத்துச்சு, ரைட்டு. குரு போவது நல்லது தானே பண்ணும். 3-4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு விதமான வைரஸ் ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர் காதுக்கு இஎன்டி பிரச்சனைக்காக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க. பாருங்க, நீங்க வேணா நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கீழா நெல்லி வேரை கொஞ்சம் கிள்ளிட்டு அதை அலசிட்டு பொரிக்கும் போது அகத்தீஸ்வராய நமக அல்லது மூலிகாய நமகன்னு சொல்லி அந்த வேரை பறிச்சு எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்ட்ரோமணி மேகலையின் அன்பான வணக்கங்கள். இப்போ இன்றைக்கு எல்லோரும் ஆனந்தமாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். எனது குருமாருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்சார குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலனை எல்லா ஜோசியரும் சொல்லியிருக்காங்க. யூடியூப்பை திறந்தீங்கன்னா 2025 குருன்னு போட்டீங்கன்னா அப்படியே பத்தன்னு வந்து விழுகும். அந்த அளவுக்கு குரு பயிற்சி பலன் திணற ஒவ்வொரு ராசிக்கும் போட்டிருக்காங்க. நீங்க கேட்கலாம். ஆனா எதுவுமே உங்க மைண்ட்ல நிக்காது. யாரு சொன்னதும் உங்க மைண்ட்ல நிக்காது. அதுதான் அங்க முக்கியமான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க குரு பயிற்சி பலன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கோட்சாரத்துல குரு மிதுன ராசிக்கு, ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு மே 18 வருது. எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் பலன் அப்படிங்கிறத விட பொதுவா இது நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்க கோட்சாரத்துல ராகு மிதுனத்துக்கு வரும்போது ஒரு விஷ வாயுக்கும் நெருப்புக்கும் நீருக்கும் ஒரு போராட்டம் நாங்க ஒரு யாகம் பண்ணோம். எல்லாரும் முட்டாள்தனமா நீங்க என்ன பயமுறுத்துறீங்க, 6 கிரகம் ஒண்ணு சேர்ந்து பயமுறுத்துறீங்க நாங்க. ஆனா அதிகமாக கரூர்ல நாங்க அதை நடத்தினோம். கரூர்ல உயிரிழப்புகளே இல்லை. அதான் உண்மை. அப்போ இந்த பிரபஞ்ச யாகம் நாங்க ஒண்ணு பண்ணினது அப்படிங்கும்போது இந்த அமைப்பு அது ஏன் அப்படின்னா, காட்டுராசியில ராகு வந்துச்சு, 6 கிரகத்தை ராகு பாக்குதுங்கிறத வச்சு பண்ணணும். அது அப்பெல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு இடம். அதனால நாங்க இயல்பா பண்ணோம். ஆனா இப்ப கோட்சாரத்துல குரு அங்க வருது. அப்ப அந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல 6ஆம் இடத்துல அந்த மிதுன ராசியில ராகு வரும் பொழுது எந்த அளவுக்கு மக்களை பயமுறுத்துச்சோ, எந்த அளவுக்கு மக்கள் விஷத்தால பாதிக்கப்பட்டாங்களோ, விஷக்காற்றால பாதிக்கப்பட்டாங்களோ, அதுவும் மிதுனம்ங்கிறது தொண்டை, மூக்கு, தொண்டை அப்படின்ற மாதிரி சுவாச குழாய்ங்கிற மாதிரி அதுலதான் டியூப்பை வச்சு குத்திட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்போ அதுக்குதான் மாஸ்க் போட்டு அடைச்சோம், மூக்கையும் வாயில் தான் முதல்ல. அப்போ சுவாச குழாய் மூக்கு வழியா தான் போகுது, உணவு குழாய் வாய் வழியா போகுது. இந்த 2 குழாயையும் நம்ம மூடி மாஸ்க் போடுற நிலைமை வந்துச்சு. டெஸ்ட் அதுல விட்டுதான் அவங்க ஒரு பெரிய ஒரு டியூபை வச்சு நமக்கு அதுலதான் செக் பண்ணிலாம் கொரோனா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணாங்க இல்லையா. இந்த ராகு பண்ணது. இப்ப குரு அந்த வீட்டுக்கு போறாரு. இப்போ ராகு போச்சு விஷத்தன்மையை கொடுத்துச்சு, ரைட்டு. குரு போவது நல்லது தானே பண்ணும் அப்படின்னா, அதே இஎன்டிங்கிற இடத்துக்கு குரு போறாரு. ஏங்க, ராகுவை விட மோசமானதுங்க குரு. ஒரு ஜோதிடத்துல ஒரு பழமொழி இருக்கு, குரு இருக்கும் இடத்தை கெடுக்கும், பார்க்கும் இடத்தை வளர்க்கும். இதுதான் குருவினுடைய காம்பினேஷன். அப்ப மிதுனத்துல உட்கார்ற குரு என்ன செய்யுது அப்படிங்கும்போது, என்னுடைய சிறு அறிவுக்கு எட்டுனது, நான் இதை யார் எந்த ஜோதிடர்கிட்ட இருந்தும் நான் சுடலை, நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மிதுன இஎன்டி அப்படின்ற இடத்துக்கு போகும்போது அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், குழந்தைய சொல்லக்கூடிய பாவம். அப்போ ஒரு வீட்டுல குழந்தைங்க, ஒரு 3 வயசு குழந்தைங்க அப்படின்னு இருந்தது அப்படின்னா, 3 வயசு குழந்தைங்க வரைக்குமே பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போற வரைக்கும், இப்போ 3 வயசு முடிஞ்சதுன்னா நம்ம கொண்டு போய் ஃப்ரீ கேஜ்ல இன்னைக்கு விடுற மாதிரிதான் இருக்கு. அப்போ 3-4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு விதமான வைரஸ் ஃபார்ம் ஆகுது. அது ஆரம்பிச்சிருச்சு. அந்த ட்ரெண்டிங் எப்போ மிருகசீரிடத்துக்குள்ள இந்த குரு வந்துச்சோ அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அது மிருகசீரிடம்ங்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த ரத்தத்துக்குள்ள இறங்கும் போதே, மிருகசீரிடத்துக்குள்ள உள்ள வரும் பொழுதே வேலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மிதுனத்துக்கு காட்டு ராசிக்கு குரு போச்சுன்னா தன்னுடைய வீட்டுக்கு அது பாதகஸ்தானம். அப்ப அங்க போகுது அப்படின்னா, இந்த குரு காற்றினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளால் ஏற்படக்கூடிய வாயு சம்பந்தமான தொல்லைகளாலோ அல்லது
கிருமி இன்ஃபெக்ஷன், அது வந்து என்ன சொல்லுவாங்க, நோய் தொற்றும்பாங்க. அந்த நோய் தொற்று அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, எதன் மூலியமா? இப்ப ராகு கூட விஷக்காத்துன்னு சொல்றாங்க, சீனால இருந்து வந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா இது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே நம்ம ரோமத்து வழியாக, நம்மளுடைய தோல் வழியாக, சதை வழியாக, உள்ள இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வழியாக, அல்லது கல்லீரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 3-4 வயது குழந்தைகளுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல வருது. டாக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ அது வந்துகிட்டு இருக்குது. வந்துச்சுன்னா 20 நாள் ஆகாம அது நிவர்த்தி ஆகிறது இல்லை. அது வரைக்கும் ஆயில்மெண்ட் போடணும், மருந்து கொடுத்துருக்காங்க, குடிக்கிற டானிக் கொடுத்துருக்காங்க, ஆயில்மெண்ட் துடைக்கணும். இதுதான் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங். அப்போ இப்ப இந்த காட்டுராசிக்கு குரு போகும்போது அதே மாதிரி இந்த நோய் தொற்று அப்படிங்கிறது 3-4 வயது குழந்தைகளை கண்டிப்பாக பாதிக்கிறது. பெரியவங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பெரியவர்களுக்கு அப்படின்னா கல்லீரல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது காதுல கொட 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 இந்த காது ஸ்டெம்பெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் ஆகி வாமிட், அதாவது ஒவ்வாமைன்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, வாமிட் வருது. அப்ப அந்த ஸ்டெம்பு பாதிக்கிறது, காது அடைக்கிறது, காதுக்குள்ள கொட 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 கடன்னு காது ஜலம் வைக்கிறது. நிறைய பேர் காதுக்கு இஎன்டி பிரச்சனைக்காக நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போவாங்க. பாருங்க, நீங்க வேணா நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் கோச்சாரத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு. இப்ப சந்திரன் இருக்கு, அது நமக்கு அம்மா இல்லையா, அப்ப அம்மாவுக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட். அப்போ நமக்கு லக்னமே அங்க இருக்கு அல்லது லக்னாதிபதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அது நமக்கே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனா பொதுவாகவே குழந்தைகளுக்கு ஒரு வைரஸ் கிருமி அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி காற்று ராசியில போய் உட்காரும் போது அது ஸ்கின் டிசீஸ் ஆக, இப்ப நீங்க கொரோனாங்கிறது நம்ம மூச்சு குழாய்க்குள்ள மூக்கு வழியா வாய் வழியா தான் நம்ம போச்சு. அது செல்களை பாதிச்சுது, செல்களை தான் வந்து பாதிக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்திக்கு நம்ம போட்டோம். ஆனா இது இந்த அம்மையெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது ஒரு ஸ்கின் டிசீஸ் மாதிரி வருது. வந்ததுன்னா பாவம், அதுகளுக்கு பிக்கிறது, ஊறுறது இதெல்லாம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிருகசீரிடத்திற்கு வந்த நாள் முதலே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அந்த மிதுனத்தை கடக்கிற இந்த வருடம் முழுக்க. அது இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசியில 1 வருஷத்துக்கு இருக்காது, அது 5 மாசம் கழிச்சு கடக்கத்துக்கு வருது. சிம்மம் வரைக்கும் போயிட்டு வருது அதிசார ஓடத்துல, ஒரு இடத்துல இருக்காது. இந்த வருட குரு ஒரு ராசியில இருக்காது. அப்போ அங்க இங்கேயும் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கும். அதனால அவஸ்தைகளாக இருந்தாலும் சரி, சுப விசேஷங்களாக இருந்தாலும் சரி, கிடைக்கும் போது டக்குன்னு தட்டிக்கணும், அவ்வளவுதான். நீங்க இந்த 1 வருடத்துக்கு இருக்குதுலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கல்யாணம் காட்சிக்கெல்லாம் அமைஞ்சதுன்னா டக்குன்னு பண்ணிடணும். அப்புறம் குரு போயிட்டாருன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் எல்லாம் கூட உண்டு. அதனால குழந்தைகளை பார்த்துக்குங்க. இன்னொன்னு, 3ஆம் இடம்ங்கிறது சிறு குழந்தைகளுடைய ஆன்லைன் சம்பந்தமான ப்ராப்ளங்கள். அப்போ அவங்களுடைய இந்த காதல், கன்றாவிதி, இதெல்லாமே பதிவிறக்கங்கள் நிறைய அதெல்லாம் வெளியில வர்றது. ஒரு வேலை தெரியாமல் இருந்து கொண்டு இருக்குது என்னமோ தெரியல, இந்த குரு போனோடனே அதெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைங்க பாலியல் தொந்தரவுகள்ல பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதை விட, அதெல்லாம் பதிவிறக்கங்கள் செய்து அதை நம்ம பார்க்குற அம்சங்கள் எல்லாம் கூட அங்க வருவதற்கு வாய்ப்பு. அப்போ நம்ம குழந்தைகளை, அதுவும் பெண் குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. குழந்தை ஆம்பளை பசங்க இருந்தாலும் இந்த ஸ்கின் டிசீஸ்ங்கிறத பார்த்துக்குங்க. அதுக்கு நம்ம இயல்பாவே ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, குரு மஞ்சளுக்கு உண்டான ஒரு கிரகம். இப்ப இந்த மஞ்சள் காமால வைரஸ் சம்பந்தமானது, காய்ச்சல், மூளைக்காய்ச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது நம்ம என்ன செய்வோம், கீழாநெல்லி லிவர்லாம் சாப்பிடுவோம் இல்லையா. கீழாநெல்லி லிவர் அரைச்ச ஆட்டுப்பால் மாதிரி ஒரு அற்புதமான எதிர்ப்பு சக்தி வேற எந்த பால்லையும் இல்லை. மாட்டுப்பால், எருமைப்பால், அப்புறம் ஆட்டுப்பால்ல அது குளிர்ச்சிங்க. ஆட்டு கறி சாப்பிட்றதெல்லாம் கூட அந்த சத்து கிடையாது. ஆட்டுப்பால் அவ்வளவு சத்து இருக்குது. அது அருகும் புல்லுதான் சாப்பிடும், கோவத்தலை, எல்லா மூலிகை செடிகளையும் அது சாப்பிடும், வேப்பந்தலை முதற்கொண்டு சாப்பிடும். அப்போ அதனுடைய பால்ல நமக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்கு. முடிஞ்ச ஆட்டுப்பால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆட்டுப்பால் ஒரு 1/2 டம்ளர், சும்மா ஒரு 4 இது இழுத்தீங்கன்னா ஆட்டுப்பால் ஒரு 1/2 டம்ளர் இருந்ததுன்னா அதை தண்ணி விட்டு காய வச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க. அந்த ஜுரம் அப்படியே, அந்த வைரஸ் கிருமி அப்படியே சாகும். அந்த மஞ்சள் தண்ணியுள்ள பூஞ்சை காளான்கள் அப்படியே அது சரியாகும். ஸ்கின் டிசீஸ் அப்படியே சரியாகும்.
பெரியவர்களாக இருந்தால் கீழா நெல்லி வேறு, அரச மரத்தை சுத்துறது, இதெல்லாம் இந்த குரு பகவானுக்கு உண்டான, அதாவது இந்த கீழா நெல்லியிலையும் இந்த குருவுக்கு உண்டான மஞ்சள் தன்மையுள்ள காரகங்கள் இருக்கு. ஆட்டுப்பால்லையும், ஏன்னா குரு உச்சமாகிற வீட்டுல செவ்வாய் நீசமாகும், குரு நீசமாகிற வீட்டுல செவ்வாய் உச்சமாகும். இதுதான் கான்செப்ட். அப்போ அதை முறிக்கும் தன்மை இதற்கு உண்டு. அப்போ இப்ப நீங்க ரத்தம் குறைய குறைய பாத்தீங்கன்னா, ரத்தம் குறைஞ்சவங்களை பாருங்களேன், ரத்தமே உடம்புல இல்ல அப்படின்றவங்கள பாருங்களேன், பாசி அரிச்ச மாதிரி வெள்ளை வெளியேர்னு இருப்பாங்க. ஏன்? ரத்தமே உடம்புல இல்ல, செல்லரிச்ச மாதிரி வெள்ளை வெளியேர்னு போயிடுச்சு அது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ இந்த ரத்தம் சுண்டும் போது இந்த மஞ்சள் தன்மை அதிகரிக்கும். அதனால பாத்தீங்கன்னா, நீங்க ஆட்டுப்பால்ங்கிறதும் சரி, அரச மரத்தை சுத்துவதும் சரி, கீழா நெல்லி வேரை கொஞ்சம் கிள்ளிட்டு அதை அலசிட்டு பொரிக்கும் போது அகத்தீஸ்வராய நமக அல்லது மூலிகாய நமகன்னு சொல்லி அந்த வேரை பறிச்சு அதை அலசிட்டு அதை அரைச்சு குழந்தைங்களுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ அதெல்லாம் குடிச்சாங்கன்னா இந்த இஎன்டி பிரச்சனை சம்பந்தமான ப்ராப்ளங்களும் சரி, நோய் தொற்று சம்பந்தமான விஷயங்களும் சரி, பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பங்கள் இல்லாம ஒரு 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 மாயைக்குள்ள போகாம, இப்ப சினிமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது, ஜாலியா ஒரு மாதிரி வேற விஷயம், வேற உலகத்துல இருக்கும், நம்ம கிட்ட இருந்தாலும் வேற உலகத்துல இருக்கும், நமக்கே சந்தேகமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் மாறுவதற்கு, இயல்பான நிலையில் இருப்பதற்கு, படிப்பதற்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவுங்கிறத சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மணிமேகலை.